ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்ணி ஐடியா ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் கீவேர்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் அசைன்மெண்ட் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐடியா ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஐடி கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், a = 10 கொடுத்து ஜஸ்ட் பிரிண்டில் ஏவை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆச்சுங்க? 10 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. இதுவே ஐடி அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் a = 10 கிரியேட் பண்ணும்போதே என்ன ஆயிரும்னா அதுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி அலோகேட் ஆயிரும். ஐடி அப்படிங்கிறது என்னன்னா மெமரி அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஜெக்ட் நான் வேல்யூவை டிக்ளேர் பண்ணும்போதே அதுக்கு என்ன ஆயிருங்க? மெமரி கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா b = a, பிக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்? a. ஸோ ரெண்டுமே சேம் ஐடியில் ஸ்டோர் ஆகிருக்குமா இல்லையான்னு செக் பண்ணலாம். பாருங்கள், ஐடியை நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோங்க? ஐடியா ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐடியா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதோட ஐடியை ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ நான் பிரிண்ட் ஐடி ஆஃப் ஏ அண்ட் ஐடி ஆஃப் பி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா சேம் ஐடி தான் வந்திருக்கும். ஐடினா என்னதுங்க? மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கிறது. அப்போ பிக்குன்னு நம்ம எந்த வேல்யூ அசைன் பண்ணல. பி அப்படிங்கிறது எதோட தான் வேல்யூவை ரெஃபர் பண்ணியிருக்கு? ஏ. ஸோ அப்போ ரெண்டுமே என்னவா இருக்குங்க? சேமாக தான் இருக்கும், யூனிக்காக இருக்காது. ரெண்டுமே சேம் மெமரி லொக்கேஷனில் இருக்க வேல்யூவை தான் ரெஃபர் பண்ணுது. கிளியருங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a = 20 அப்படின்னு ரீஅசைன் பண்ணுறேன். ஸோ ஏக்கு வேல்யூவை ரீஅசைன் பண்ணி இப்போ நம்ம பிரிண்டில் ஐடியா ஆஃப் ஏன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வேல்யூ சேஞ்ச் பண்ணதுக்கு முன்னாடி ஐடி என்ன இருந்தது, நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஏக்கு எந்த மெமரி லொக்கேஷனில் 20 ஸ்டோர் ஆகிருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்க? ஐடி ஆஃப் ஏ நம்ம கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கும்போது ஆஃப்டர் சேஞ்ச் த வேல்யூ, ஸோ ஏக்கு என்ன வேல்யூ வந்திருக்குங்க? ஐடி என்ன வந்திருக்கு? அங்கே 14072592999. பட் இங்கே என்ன இருக்குங்க? டிஃப்ரெண்ட் ஐடி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. கிளியருங்களா? ஸோ இப்போ ஐடியா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? மெமரியில் போயிட்டு அந்த ஐடிக்கு இப்போ ஒரு வேல்யூவை நம்ம கிரியேட் பண்ண உடனே மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரியோட அட்ரஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐடின்னு சொல்கிறோம். ஸோ ஆஃப்டர் சேஞ்ச் பண்ணக்கப்புறமும் பியோட வேல்யூ சேம், பிகாஸ் அது எதை ரெஃபர் பண்ணியிருக்கு? அந்த 10 அப்படிங்கிற வேல்யூவை ரெஃபர் பண்ணி இருக்கு. இது கிளியருங்களா? ஸோ இப்போ ஐடி ஆஃப் அப்படிங்கிறது மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோங்க? கீவேர்ட்ஸ், ஐடென்டிஃபையர்ஸ், ஸோ ரூல்ஸ் பார்த்தோம். ஐடென்டிஃபையர்ஸோட ரூல்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன அப்படின்னா அதிலே ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணும்போது மல்டிவேர்ட் கீவேர்ட்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா கேமல் கேஸில் டிக்ளேர் பண்ணிக்கலாம், பாஸ்கல் கேஸில் டிக்ளேர் பண்ணலாம், ஸ்னேக் கேஸில் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். இப்போ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அது என்ன கேஸ் அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஓகேங்களா? கேமல் கேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் டிக்ளேர் பண்ணுறோன்னு வைங்க. அதில் எஃப் ஸ்மால் லெட்டரில் இருக்கும், நேம் என் அப்படிங்கிறது மட்டும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் கேமல் கேஸில். ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் அந்த வேர்டில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், என் ஸ்மால், ஓ அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர், எஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டர். கிளியருங்களா? ஸோ என்ன பண்ணியிருக்கோங்க? ஓவும் எஸ்ஸும் மட்டும் கேபிட்டல் லெட்டர். பாஸ்கல் கேஸுங்கிறது NOS மூணுமே கேபிட்டல் லெட்டர். ஸ்னேக் கேஸ்னா ஸ்பேஸ் பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க? அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளியருங்களா? ஸோ 3 கேஸ் என்னென்னது? கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ். கேமல் கேஸில் ஃபஸ்ட்டு வேர்ட் எப்படி இருக்குன்னா ஸ்மால் லெட்டரில், மற்றதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஸோ இப்போ இந்த மூணுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன வேணாலும் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேம் NA மட்டும் நான் என்ன கொடுத்துருக்கேங்க? ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம். எம் அப்படிங்கிறது கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கீங்க. சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தாலும் அது என்னதாங்க? ஸ்ட்ரிங் தான். தென் NAME நேமில் ஃபஸ்ட் லெட்டர் நான் என்ன கொடுத்துருக்கேன்? கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது என்னதுங்க? பாஸ்கல் கேஸ். ஸோ அப்போ என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வேர்டு இப்போ நீங்கள் கொடுக்கறது தான் நேம், நேம் அப்படிங்கிறது நான் ஃபைன் பண்ணி
என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக n வந்து கேபிட்டல் லெட்டர், m வந்து கேபிட்டல் லெட்டரில் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸ்னேக் கேஸ் அப்படிங்கிறது என்னதுங்க, அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். ஸோ NA_MAன்னு கொடுத்துட்டோம். இப்போது நம்ம எப்படி வேரியபிளுக்கு வந்து நேம் கொடுத்துருக்கோமோ, வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோமோ அப்படியே நம்ம கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது இது எல்லாமே நேம். பைத்தான் அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ மூணுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள். கிளியருங்களா? லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ இந்த மூணுமே என்னதுங்க, டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம், பிகாஸ் பைத்தான் இஸ் ஏ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நேம் கொடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன இருக்குங்க, நான் ஃபர்ஸ்ட் நேமில் ஸ்டடி கொடுத்துருந்தேன், செகண்டில் ஷைன் கொடுத்துருந்தேன், தேர்டு வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன் கொடுத்துருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்ததுனால எல்லாமே என்ன வந்திருக்கு, சேம் லைனில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸ்பெஷல் கேரக்டர் அண்டர்ஸ்கோர் தவிர நம்மளால எதுவுமே என்ன பண்ண முடியாது, வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, நான் மைனஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாது, வேரியபிள் நேம் ஸ்பெஷல் கேரக்டர் டஸ் நாட் யூஸ்ட். தென் ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர் வேணாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணி பாருங்கள். அப்போவும் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ வேரியபிள் நேம் எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் யூஸ் பண்ணாது. எதை தவிரங்க, எக்ஸப்ட் அண்டர்ஸ்கோர் தவிர வேறு எதுவுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இது கிளியருங்களா? ஸோ கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ். தென் வேரியபிளை நம்ம மல்டிபிள் அசைன்மெண்ட்டில் வந்துட்டு டிக்ளேர் பண்ணலாம். மல்டி டைம்ஸ், அதாவது 2 waysல வந்துட்டு நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அசைனிங் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ், அதாவது அசைனிங் சிங்கிள் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். வேல்யூஸ்னால் என்னதுங்க, நம்ம கொடுக்குற வேல்யூ 10, 20, ஹாய், நேம் என்ன வேணாலும். வேரியபிள் அப்படின்னா என்னதுங்க, வேரியபிள் நேம், ஏபிசி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதெல்லாம் வேரியபிள் நேம். ஸோ சிங்கிள் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள், மல்டி வேல்யூ டு மல்டி வேரியபிள். மல்டி வேல்யூனா ஏபிசி 10, 5, 15. ஸோ மல்டி வேல்யூ மல்டிபிள் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், சிங்கிள் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள்ஸ். கரெக்டுங்களா? அப்போ மல்டிபிள் வேரியபிள்ஸ்னால் என்னதுங்க, நீங்கள் எந்த வேரியபிள் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு C ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்போ என்ன மீனிங், ABC மூணுக்குமே நம்ம என்ன வேல்யூ தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோங்க, 6 அப்படிங்கிற வேல்யூவை தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கிளியருங்களா? ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ABC மூணுக்குமே என்ன வேல்யூ தான் வந்திருக்குங்க, 6 அப்படிங்கிறதா வந்திருக்கு. ஸோ பைத்தானில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சிங்கிள் வேல்யூக்கு மல்டி வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணாலும் கொடுத்து ஒரு சிங்கிள் வேல்யூவை அசைன் பண்ணிங்கன்னா அப்படிதான் வந்துட்டு அத்தனை வேரியபிளுக்கும் ஒரே ஒரு வேல்யூ. ஸோ இப்போ ஏக்கும் 6 தான் வந்திருக்கு, பிக்கும் 6 தான், சிக்கும் 6 தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. இது கிளியருங்களா? தென் இது வந்து என்னதுங்க, சிங்கிள் வேல்யூ டு மல்டிபிள் வேரியபிள். இப்போ மல்டி வேல்யூ டு மல்டி வேரியபிள் பார்க்கலாம். ஓகேங்களா? மல்டி வேல்யூ மல்டி வேரியபிள்னா என்னன்னா, ஏபிசிக்கு 3 வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். நீங்கள் 4 வேரியபிள் கொடுத்தீங்கன்னா 4 வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதை நான் எப்படி அசைன் பண்ணுவேன்னா, A, B, C, D ஈக்குவல் டு 5, 10, 15, 20, 25 என்ன வேணால் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ நான் 6, 3, 9, 12 கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு என்ன மீனிங், ஏக்கு 6ன்னு அசைன் பண்ணிக்கும், பிக்கு 3ன்னு அசைன் பண்ணும், சிக்கு 9, டிக்கு 12ன்னு அசைன் பண்ணிடும். கிளியருங்களா? ஸோ இப்போ பாருங்க, இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எரர் வச்சுட்டு டபுள் கோட்ஸ் கொடுக்கல. ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வந்திருக்குங்க, ஏக்கு வந்து 6ன்னு அசைன் பண்ணியிருக்கு, பிக்கு 3, சிக்கு 9, டிக்கு 12. கிளியருங்களா? ஸோ இதுதான் மல்டி வேல்யூ மல்டிபிள் வேரியபிள்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.